பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். யாரால? இயேசுவால தான் நம்மளுடைய நாட்கள் பெருகும். நம்முடைய ஆயுசு விருத்தி அடையும். வேற யாராலயும் கிடையாது. மருத்துவர்களால கிடையாது. நீங்க மருத்துவர்கள்ட்டயே கடைசி ஸ்டேஜ்ல கேட்டீங்கன்னா, உங்க ஆண்டவர்ட்ட நீங்க வந்து பிரேயர் பண்ணுங்க. அவர் தான் இனிமே நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கைய விரிச்சிருவாங்க. ஏன்னா, அவர்கள் மனிதர்கள். கடவுளால மட்டும் தான் நம்முடைய ஆயுசு நாட்கள விருத்தி பண்ண முடியும். நாட்கள பெருக பண்ண முடியும். ஆனா, அதுக்கு ஒரு கண்டிஷன் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய போதகத்தையும், என்னுடைய கட்டளைகளையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய போதகத்துல நாம வந்து நிலைத்திருக்கணும். அதை கடைபிடிக்கணும். இப்ப ஆபிரகாம்ட்ட சொன்னாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவ்வளோதான் சொன்னாரு ஆபிரகாம்ட்ட. ஆபிரகாம்ட்ட ஆரம்பத்துல வேற எதுவுமே சொல்லல. நான் உன்னை இப்படி பெரிய ஜாதியாக்கப் போறேன். இப்படி ஆசீர்வதிக்கப் போறேன். உன் சந்ததி இப்படியாய் விளங்கப் போகுது. எதுவுமே சொல்லல. ஆரம்பத்துல ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன அந்த தேசம்? அதான் ஆவிக்குரிய தேசம். ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு வா. அதுக்கு போ. உலகத்த விட்டு அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. முதலாவது போதகம் அதுதான். நீ உன்னுடைய பழைய வாழ்க்கைய விட்டு புதிய வாழ்க்கையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வா. மாம்ச வாழ்க்கையை விட்டொழி அப்படின்னு முதல்ல நமக்கு சொல்ற போதகம் அதான். இன்னொன்னு என்ன சொல்றாரு? மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் வேணும். நான் இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பழைய வாழ்க்கையை விட்டுட்டேன். நான் வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டேன். நான் புதிய வாழ்க்கைக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா புதிய வாழ்க்கையில இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா திருப்பி பழைய வாழ்க்கைக்குள்ள தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பழைய வாழ்க்கைக்கான காரியங்கள மாத்திரம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. புதிய வாழ்க்கைக்கான எந்த ஒரு முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில இல்ல. ஆனா சொல்றாங்க, நான் புதிய வாழ்க்கைக்கு வந்துட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டேன். நான் அபிஷேகம் பெற்றுட்டேன். நான் அந்நிய பாஷை பேசுறேன். நான் வந்து தேவனோட உறவாடிட்டு இருக்கிறேன். தேவனுக்காக நான் ஊழியம் செய்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா, அவங்க உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் பழைய வாழ்க்கையிலே தான் இருக்கிறாங்க. புதிய வாழ்க்கைக்கு அவங்க திரும்பவே இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. மனம் திரும்பணும். சும்மா வாய் வார்த்தையில சொல்லக்கூடாது. இருதயத்துக்குள்ள மாற்றம் வரணும். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள நீ நடத்தி கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட்டு நம்மள போல தான் மோசேயும் வந்து ஏகப்பட்ட சாக்கு போக்குகள சொன்னாரு. நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன். நான் எப்படி நடத்த முடியும்? என்னால முடியாது அப்படின்னு சொன்னாரு. சரி உனக்கு வாயா, உன் அண்ணன் ஆரோன் இருப்பான். நீ போ. எல்லாத்துக்கும் மேல நான் உன் கூட இருக்கிறேன். நீ போ. ஃபர்ஸ்ட்டு இருந்தாரு. ஆனா, அதுக்கப்புறம் அவர் ஒரு திரள் கூட்டத்தையே என்ன பண்ணாரு? ஒரு இரட்சகனா இருந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா, அதே நேரத்தில அவர் என்ன சொல்றாரோ, அத மாத்திரம் மோசே செய்து கொண்டிருந்தார். அதுவரைக்கும் மோசேயோட ஆயுசு நாட்கள் பெருகிக் கொண்டே தான் வந்துச்சு. கன்மலையை பார்த்து பேச சொல்லும்போது பேசணும். கன்மலையை பார்த்து அடின்னு சொல்லும்போது அடிக்கணும். ஆனா, கன்மலையை பார்த்து அடிங்கும்போது பேசுகிறதும், கன்மலையை பார்த்து பேசுங்கும்போது அடிக்கிறதும் தவறு. மோசே செஞ்ச தவறு என்ன? அதுதான். கன்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது, கன்மலையை பார்த்து அடிச்சிட்டாரு. ஏன் அடிச்சாரு? தான் கூட இருந்த ஜனங்கள் கொடுத்த டார்ச்சரின் காரணமா, அவர்
மோசேயை குறித்து ஏசப்பா சாட்சி சொல்றாரு. என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன், இவனைப் போல சாந்த குணம் உள்ளவன் இனிமே யாருமே கிடையாது அப்படின்னு சாட்சி கொடுக்கிறாரு. ஆனா அப்பேற்பட்ட மோசேயையே கண்மலையை பார்த்து பேச முடியாதபடி அடிக்க வைத்து விட்டான் சாத்தான். ஏன்னா கூட இருந்த ஜனங்களால அதிக கோபத்துக்குள்ளாகி அப்படிப்பட்ட தவறை செய்தாரு. ஆனா அடுத்து அதனுடைய முடிவு என்ன ஆச்சு? மோசேயோட ஆயுசு நாட்கள் பெருகுச்சா? அப்படின்னா இல்ல. அதுக்கப்புறமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணு? உன் காலம் முடிஞ்சிருச்சு. நீ இனிமே என்ன பண்ண மாட்ட? கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்ட. எட்டியிலேருந்து வேணா பார்க்கலாம். ஆனா நீ உள்ள பிரவேசிக்க மாட்ட. உன் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் சொன்ன போதகத்துக்கு நம்ம மீறி நடக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம மீறி நடக்கக்கூடாது. செய்யின்னா செய்யணும். ஆபிரகாம் அதை தான் செஞ்சார். ஈசாக்க பலியிடு. எதுவுமே ஆபிரகாம் கேட்கல. ஆண்டவரே, இத்தனை வருடங்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கழித்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துருக்குறீங்க. சரி கொடுத்துருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டா, கடைசியில அந்த பிள்ளையையும் வந்து நீங்க பலியிட சொல்றீங்களே அப்படின்னு கேட்கல. நம்மளா இருந்தா செய்வோமா? 25 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு தாகம் அந்த பிள்ளை மேல. இன்னொன்னு, அந்த அவ பேரை நீக்கின பிள்ளை. எவ்வளவு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆபிரகாம் ஃபேமிலி ஆளாயிருப்பாங்க. சாராளும் ஆபிரகாம். இப்ப பேசுறதோட இன்னும் அதிகமாவே இருந்திருக்கும் ஆபிரகாம் காலகட்டங்கள்ல. இன்னொன்னு, அவர் செல்வ சீமானா இருந்தார். நல்ல செழிப்பானவர், நல்ல ஐஸ்வர்யவான், சம்பத்துடையவர். ஆனா அவருக்கு ஒரு வாரிசு இல்லங்கும்போது எவ்வளோ ஏளனமா பேசியிருப்பாங்க மக்கள். எல்லாவற்றையும் தாங்கி, சரி ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தார்ன்னு சந்தோஷப்பட்டா, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கொண்டாந்து பலி கொடு அப்படின்னு. நம்மளா இருந்தா கண்டிப்பா குடுத்துருக்க மாட்டோம். ஆண்டவருக்கே நம்ம ஐடியா சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அடுத்த நாள் விடிய காலையிலே கிளம்பிட்டாரு. ஈசாக்குக்கும் தெரியாது எங்க அழைச்சிட்டு போறாருன்னு. சாராள்ட்டயும் சொல்லல. கூட 2 வேலையாட்கள கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு. அதுதான் போதகத்த, அவர் சொன்ன வார்த்தைய கேட்டுட்டு உடனே கீழ்ப்படிந்தாரு. அப்படியே தன்னை சரண்டர் பண்ணாரு. போனாரு. போய் பலி கொடுக்க போனாரு. ஆனா ஆண்டவர் பலி கொடுக்க விட்டாரா? விடல. பாதுகாத்தார். அதன் பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி பெருகினது? அவருடைய ஆயுசு நாட்கள் எப்படி பெருகினது? அவருடைய சந்ததி எப்படி பெருகினது? இன்னொன்னு, அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் விளங்குகிறது. விசுவாசிகளின் தகப்பன். எதனால வந்துச்சு? இதுதான். ஒரு விஷயத்த சொல்றாரா, அப்படியே சரண்டர். வேற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆண்டவர் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து சரண்டர் ஆனதுனால அவருடைய ஆயுசு நாட்கள் பெருகுச்சு. ஆயுசு நாட்கள் விருத்தி அடைந்துச்சு. அது மாதிரி கட்டளைகளை கரெக்டானபடி கைக்கொள்ளணும். அநேக கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டின் காலங்களில் அநேக கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை, பிரதான கட்டளை தான் கொடுத்தாரு. முதலாவது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்த கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயம், முழு பலம், முழு சிந்தை, முழு ஆவி தேவனிடத்தில் இருக்கணும். அவரிடத்துல இருக்கணும். அவர் மீது அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கட்டளை ஒன்று சொல்றாரு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னா, நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேக முதியோர் இல்லங்களை பார்க்குறோம். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? தாய் தகப்பனை கனம் பண்ணாதவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகாது. அது நாட்கள் பெருகவே பெருகாது. விருத்தி அடையவே அடையாது அப்படின்னு நான் சொல்லலை, வேதம் சொல்லுது.
தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் தான் பெருகும். அதனால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் நம்ம. அதுவும் அவருடைய போதகத்தில் ஒன்று, அவருடைய கட்டளைகளில் ஒன்று. இதெல்லாம் செஞ்சாதான் அவர் சொல்றாரு, உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷம் விருத்தி அடையும் அப்படின்னு. அதனால எசேக்கியா ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார், எல்லாம் செஞ்சார். ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப சுகவீனப்பட்டு கடந்து போகிற சூழல் வரும்போது பார்த்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லும்போது உடனேயும் எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு? போய் அந்த சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரும் அவருமா பேசுகிறாங்க. ஆண்டவரிடத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமாக இருந்தேனே, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேனே, இப்படியெல்லாம் இருந்தேனே, எனக்கு இன்னும் ஆயுசு நாட்டில் அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உடனே ஆண்டவர் அதுக்கு செவி கொடுத்து ஆயுசு நாட்டில் அதிகப்படுத்தி தந்தார். அதனால் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆனால் நாம் அதற்குபடி சரியானபடி நம்ம நடக்கணும். அதற்கானபடி நடக்காமல் நம்ம துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் விருத்தி அடையாது, பெருகாது. ஏன்னா வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய நாட்கள் அழிந்து போகும். அது குறுகிய காலகட்டம் தான். என்ன சொல்கிறாங்க வேதத்திலேயே, ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை அல்பாயுசு தான். பாதி வயதில் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதுவும் வேதம் தான் சொல்லுது. அதனால் ஆயுசு நாட்கள் நமக்கு பெருகும், அதே போல் நாட்களும் நமக்கு பெருகும். எல்லாமே நமக்கு பெருகணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற அந்த போதனைகளை, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து அதன்படி வாழும்போது நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய், நீடித்த ஆயுளை பெற்றவர்களாய், நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் காணப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.